ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனி பார்க்குறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட். இவங்க வந்து ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் வந்து எக்ஸ்பென்சிவ் ராக்கெட்னு கொடுத்துருக்குறாங்க. டியூரபிலிட்டி ஸ்கோர் வந்து 40 இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோர் 7.8. அப்படின்னாக்கா சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துருச்சு. ரொம்ப வேல்யூஷன் ஹை வேல்யூஷனாக இருந்தால் தான் அது மாதிரி வரும். ரெட்டுக்கும் வந்துருச்சு. மொமெண்டம் ஸ்கோர் 61.8. இன்னும் மாடரேட்டாக வந்து புல்லிஷ்னஸில் தான் இருக்குது. அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட் 1401 சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 1270 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க வந்து பை ஜோன் செல் ஜோன் பிஇ பொறுத்த வரைக்கும் இவங்க போடலை. நம்ம ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 10.8 இருக்குது. கரண்ட் ரேஷியோ ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா 1 இருக்குது. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ நல்ல ஹையாகவும் இருக்குது. கரண்ட் ரேஷியோ அடிக்குவேட் லெவல்லையும் இருக்குது. ஆர்ஓசிஇ வந்து 23 எடுக்கிறாங்க. ஆர்ஓஇயை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் குறைய இருக்குது. நம்ம ஆர்ஓசிஇ மாத்திரம் எடுத்துக்கிறோம். இதுவே வந்து 20ங்கும்போது நல்ல டீசென்ட் ரிட்டர்ன் தான். நல்ல ரிட்டர்ன் தான் சொல்லலாம். டெப்ட் டு ஈக்விட்டி 0.3 இருக்குது. ஸோ இப்போ இது வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்டேஷனில் இருக்குது. இது நல்லது தான். பிஇயை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏன் மைனஸ் காட்டுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் பிஇ வந்து இந்த தடவை மைனஸில் போயிருச்சு. சரி, பார்க்கலாம். ப்ரைஸ் டு புக் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 10.3 இருக்குது. அப்போ என்ன, நான் 5 தாண்டி மேலே போய்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய யூகத்தில் போகுதோங்கிற ஒரு சந்தேகத்துக்கு நம்ம சந்தேகப்படுறதுக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட பார்வை. இப்போ இவங்க வந்து 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் வந்து 23.4ஆகவும் அதில் வந்து -4.5 வந்து சர்ப்ரைஸ், அதாவது சர்ப்ரைஸ் வந்து -4.5 இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து 37 அனாலிசிஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. இதில் 3 பேர் வந்து செல் கொடுத்துருக்குறாங்க, 5 பேர் பை கொடுத்துருக்குறாங்க. பாக்கி 3 பேர் செல் கொடுத்துருக்குறாங்க, 5 பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க. பாக்கி 29 பேர் வந்து பை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்களோட கேஷ் ஃப்ளோவை நம்ம பார்ப்போம். கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் வந்து பாசிட்டிவாக தானே கேஷ் ஃப்ளோ இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது இயர் ஆன் இயர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 3%. இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க, குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் வந்து மைனஸில் போயிருக்கு. இயர் ஆன் இயர் ரெவென்யூ வந்து ப்ளஸில் தான் போயிருக்கு. அதே சமயத்தில் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து ரெவென்யூ வந்து நெட் லாஸுக்கே மாறி இருக்கு. இவனோட பேசிக் இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா 5.5ல் இருக்குது. புக் வேல்யூ வந்து புக் வேல்யூ 123ல் இருக்குது. ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோடது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்த்துருவோம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து பிளெட்ஜஸ் வந்து இருக்குது. ப்ரொமோட்டர் பிளெட்ஜஸ் 0.66% இருக்குது. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எஃப்ஐஎஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 0.4 டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 0.4 ஏற்று வந்து கூட்டி ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ள தூக்கி போட்டோம். இது வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் குவார்ட்டர் Q4 வந்து மைனஸில் இருக்குது. அதனால அந்த இதுக்கான ரிசல்ட் நமக்கு வராது. இதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு 2 விதமான லோ ஸ்கோரை நம்ம போட்டுட்டு அதோட லெவல்ஸை வந்து மார்க் பண்ணிக்குவோம். முதல்ல எடுக்கக்கூடிய லோ வந்து 1060. அந்த லோவை நம்ம எடுத்து எவ்வளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். 1314லேருந்து 1414ஆகவும் ஹை எண்டாகவும், லோ வந்து 1167லேருந்து 1209ஆகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த 2 ஸ்கோர் இருக்குது. அது அப்புறமா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதே இடத்துல 885 ரெண்டாவது லோன் போட்டோம்னா 885 அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் 1139லேருந்து 1239ஆகவும், லோ சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 992லேருந்து 1034ஆகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை உடச்சிச்சு அப்படின்னு சொன்னா தான் நம்ம வந்து அடுத்த லோவை பற்றி நம்ம பார்க்கணும். அடுத்த லோ பார்த்தோம்னா 531, அதாவது 990 உடைச்சா நம்ம வந்து இந்த சைடு 885 775 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் உடச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க 638லேருந்து 680 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த இது எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம்.
இப்ப அவன் ஏறுனான்னாக்கா 1534 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதோட சைக்கிள் முடியுது. 1534ஓட சைக்கிள் முடியுது. ஆனா ஃபண்டமெண்டலா நமக்கு வந்து அதுக்கு ஸ்கோப் இல்ல. ஆனா யூகத்துல ஏறுறபடி ஏறலாம். அது வேற பிரச்சனை. டெக்னிக்கலா ஏறுறேன், இதுல ஏறுறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஏறலாம். அது நம்ம கணக்குல சேர்க்க முடியாது. ஃபண்டமெண்டலா நம்மகிட்ட இபிஎஸ்ஸோ, புக் வேல்யூவோ ரூ. 1500 போறதுக்கு இல்ல. அதே சமயத்துல இப்போ வந்து ஒரு ஜர்க் குடுத்துச்சு அப்படின்னு சொன்னா, செகண்ட் குவார்ட்டர்ல இவங்க கொஞ்சம் நல்லா எடுக்குறாய்ங்க அப்படின்னு சொன்னாக்க, 1385லேருந்து 1485 வரைக்கும் போறதுக்கு, இந்த ரேஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு இது போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து சப்போஸ் கீழ இறங்குச்சு, இதோட லோயர் லிமிட்ன்னு எடுத்தோம்னா 1134லேருந்து 1239. சப்போஸ் இத உடைச்சிருச்சு 1134 உடைச்சிருச்சுனாக்க, 1034லேருந்து 992 இந்த ரேஞ்சில சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். இதையும் உடைச்சிருச்சுன்னா 785 to 885 இந்த ரேஞ்சில சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். ஒரே நாள்லயோ, ஒரே மாசத்துலயோ வரும்னு நம்பல. நம்ம வருதுன்னா பார்த்துக்குவோம். இருந்தாலும் அதுக்கு கீழேயும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். 512 to 522 to 587 இதுக்கு இடையில வந்து 680க்கு ஒரு ரூ. 100 குறைச்சிட்டு வர வேண்டியதான். இதில ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ரூ. 100 அந்த டிஃபரன்ஸ குறைச்சிட்டே வர வேண்டியதான். ரூ. 100 குறைச்சிட்டு வந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப வந்து 440 வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு 440 வரைக்கும் ரொம்ப கீழ போயிருது. நம்ம 580 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். 580 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். 580 உடைக்குதா இல்லையாங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, அப்ப இது எவ்வளோ தூரத்துக்கு தான் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம வந்து ஃபேர் பிரைஸ் இன்டூ 1.5 போடணும். ஃபேர் பிரைஸ் வந்து 354 354 இன்டூ 1.5 போட்டோம்னா 531 வரைக்கும் இறங்கினா, கீழே இறங்கினா இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸுக்கு வந்து 531 வரைக்கும் நமக்கு வந்து லோ வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இது உடனே லோ வேல்யூக்கு வர போகிறதில்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரேஞ்சை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும். இந்த ட்ரேட் பண்ணும்போதோ இல்லாட்டி இன்வெஸ்ட் பண்ணும்போதோ இந்த ரேஞ்சை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும். நம்ம வந்து சைக்கிள் எண்ட் ஆகுறது 1534 அதுக்கு அடுத்து இப்போ இருக்கக்கூடியது மேலே ஏறுச்சுன்னா 1385 டு 1485. அதுக்கப்புறம் இதோட லோ இந்த இதில் வந்து லோன் வந்துச்சுன்னா 1134 டு 1239 இந்த ரேஞ்சு. இதை உடைச்சிருச்சு 134 உடைச்சிருச்சுனாக்க 1034 டு 992. அதை உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க கீழே 785லேருந்து 885 இதுக்கு இடையில ஒரு 100 இருக்கு, 630 அந்த ரேஞ்சுக்கு வரும். நம்ம அதை மார்க் பண்ணலை. அதுக்கு பதிலாக நேரடியாக 522 டு 587 மார்க் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு இடையில 632 35 கிட்டக்க வரும். இதுதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லெவல்ஸு இந்த வருஷத்துக்கு. அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது அடுத்து பார்க்கலாம். அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டரில் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது இது அப்படின்னு சொன்னோம்னாக்க 1060க்கே நான் பார்க்குறேன். 1060க்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி 1134 டு 1237 அதை நான் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது அதோடைய லோவாக இருக்கும். இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டரோட இதாக இருக்கும். அதை உடைச்சிச்சுன்னா இந்த சைடு அடுத்த குவார்ட்டருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.